ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்ப அச்சை யூஸ் பண்ணியே ரொம்பவே சாஃப்டான நல்லா லேயராக இருக்கிற மாதிரியான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்துலேயுமே படுறது மாதிரி கலந்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இடியப்பத்துக்கெலாம் பிசையும் போது தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவு தண்ணியுமே சேர்த்துட்டேன். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா உங்களோட கையை வச்சு நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எல்லா சைடுமே படுறது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். இதை நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போவே நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த இடியப்ப அச்சுக்கு அடுத்த சைஸ் ஓட்டை இருக்கிற அச்சு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கிச்சன் ப்ரெஸ்க்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சுட்டு உள்ளே வச்சுக்கோங்க. மாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். பரோட்டா பிழியறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா சைடுமே படுறது மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க. ரொம்ப பெருசாக சுற்ற வேண்டாம். சின்னதாக சுற்றினீங்கனாலே நம்மளுக்கு விரிக்கும் போது கரெக்டான சைஸில் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் சேர்த்த 2 கப் அளவு மாவுக்கு 6 பரோட்டாக்களுக்கு உள்ள மாவு கிடச்சிது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக 6 இருக்குது. இப்போது இதில் நம்ம இது மேலேயும் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ்ஷில் ஆயில் தொட்டுட்டு நீங்கள் மேலே தடவி விட்டுக்கோங்க. ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து எல்லா சைடுமே படுறது மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு மாவு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம விரித்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட்டை தலைகீழ திருப்பிட்டு அதில் இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பரோட்டா மாவை எடுத்து உங்களோட கை வச்சே இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு விரிக்கிறதுக்கு வரும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் விரித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பரோட்டா போட்டு எடுக்கிறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா மாவை வச்சுட்டு இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போது தான் 2 சைடுமே ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 6ஐயுமே போட்டு எடுத்துட்டேன். 6ஐயுமே போட்டதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. நல்லா லேயராக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயராக கிடச்சிருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் லேயர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.